ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன அப்டேட்டு. இது வந்து வெள்ளை பால்சம். இது வந்து மாடியில் இருக்குது. ஒரு சின்ன மண் தொட்டியில் தான் 2 செடி வச்சேன். நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயுமே நிறைய பிரான்ச்சஸ்லேயும் நிறைய பூக்கள் அப்படி வரிசையாக பூத்துக்கிட்டே இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல லைட்டு ஒயிட் கலர் லைட் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து சிங்கிள் பெடல் தான். இதில் வந்து பர்பிள் கலரும் சேர்ந்துருக்கும். அடியில் வந்து பர்பிள் கலராக இருக்கும், மேலே ஒயிட் கலரில் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏகப்பட்ட தொட்டிகளில் மாற்றி வச்சுருக்கேன். இதோட விதைகள் விழுந்து விழுந்து நிறைய செடிகள் வந்திருக்கு. இன்னும் கூட நாற்றுகள் இருக்குது. இது வந்து வயலட் வரி கத்திரிக்காய், அதாவது டார்க் வயலட் வரி கத்திரி. இதுவும் மொட்டை மாடியில் தான் இருக்குது. கொஞ்சம் மொட்டை மாடியில் வச்சோடனே வெயில் படுறதுனால கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கீழேயுமே இப்போ செடிகளுக்கு வெயில் படுறதுனால கத்திரிக்காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 2 கத்திரிக்காய் பெருசாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு செடி இருக்குது. அதில் நிறைய காய்கள் வச்சுருக்கு. ஒரு 5-6 காய்கள் ஒரே டைமில் வச்சுருக்கு. அது இன்னும் இப்போ தான் பெருசாகிட்டு வருது. இது கொஞ்சம் அறுவடைக்கு வந்துருச்சு. இதில் ஒரு 3 காய் இருக்குது. 2 காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒன்று இப்போ தான் பெருசாகிட்டு வருது. டார்க் வயலட் வரி கத்திரி. இது எல்லாமே விதை போட்டு வந்தது. பாருங்கள், கொஞ்சம் வெயிலில் வச்சோடனே செடியே கொஞ்சம் நல்லா க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பதியம் போட்ட பன்னீர் ரோஜா. ஓரளவுக்கு நல்லா உயர ஆரம்பிச்சிருச்சு செடி. பாருங்கள், ஓரளவுக்கு ஹைட்டாக போயிட்டுருக்கு. சின்ன ஸ்டெம்மு தான் எடுத்து வச்சேன் பன்னீர் ரோஜா. இது வந்து லைட் பிங்க் பன்னீர் ரோஜா. லைட் பிங்க் பன்னீர் ரோஜா செடி. இது ஒரு செம்பருத்தி பக்கத்தில் ஓரமாக வச்சுருக்கேன். அதாவது வராதுன்னு நினச்சேன், வந்துருச்சு. ஓரளவுக்கு க்ரோத் ஆகி வந்துருச்சு. பார்ப்போம், இது கொஞ்சம் பெருசான பிறகு வேறு தொட்டியில் மாற்றி எடுத்து வைப்போம். தொட்டி காலியான பிறகு. இது வந்து ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு எப்படி பூத்துருக்கு பாருங்கள், அழகா. நல்லா இது வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும். அந்த இதழ்கள்லாம் நல்லா பெருசாகவே பூக்குது. ஓரளவுக்கு கலர் வந்து டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த செடிக்கு வந்து முட்டை பவுட்ரு எல்லாம் உரமாக கொடுக்கலாம். கீழேருந்து ஒரு ஷூட்டு வந்திருக்கு. அதில் வந்து 4-5 மொட்டுக்கள் இருக்குது. அதில் புதுசாக வந்த கடையில் 4-5 மொட்டுக்கள் வந்திருக்கு. டீத்தூள் உரம் எல்லாமே உரமாக கொடுக்கலாம். காப்பித்தூள், டீத்தூள், முட்டை பவுடர் எல்லாமே இதுக்கு உரமாக கொடுக்கலாம். பாருங்கள், இது வந்து காந்தாரி மிளகாய். ரொம்ப நாள் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. இப்போ காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து 2 தடவை அறுவடை எடுத்துட்டேன். இது வந்து 3ஆவது தடவை காய்கள் வச்சுட்டு வருது. பாருங்கள் எவ்வளவு பூக்கள் பூத்துருக்குன்ட்டு. சின்ன தொட்டியில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து மாற்றி வச்சேன்னா பெயர் மூட்டை தான் மாற்றலை. அதே தொட்டியிலே வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து டேமேஜாக தான் இருக்குது தொட்டி. இது மாற்ற வேண்டான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். காய்க்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னோன்னே பழைய தொட்டியிலே இருக்குது. இது வந்து மேல் நோக்கி காய்க்கிறதுனால வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து கேரளாவில் தான் நிறைய இந்த இது வந்து காந்தாரி மிளகாய் வந்து நிறைய காய்க்கும். இது வந்து ஃபேமஸ் இந்த மிளகா. நல்ல காரமாக இருக்கும். சின்னதாக இருந்தாலும் காரமாக இருக்கும் இந்த மிளகா, காந்தாரி மிளகா. நிறைய கிளைகள் வச்சு வந்திருக்கு. அடியிலேருந்து கொஞ்ச நாள் க்ரோத்தே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பரவாயில்ல, நல்ல செடி வந்து பெருசாகி காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எப்போவும் நான் சொல்கிற மெரூன் செவ்வந்தி. வாங்கின செவ்வந்திலே இது ஒன்று தான் நிறைய பூக்குது. இன்னும் பூத்துட்ருக்கு. சீசன் முடிய போகிற நேரத்துலையும் பூத்துட்ருக்கு. நான் பதியம் போட்ட வயலட்டு செவ்வந்தியில் இப்போ தான் மொட்டுக்கள் வருது 1-2. அது வந்து ஓரளவுக்கு பூத்துட்டு அடுத்த சீசனுக்கு நிறைய பூக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், பொக்கே மாதிரி எப்படி அந்த சின்ன மிட்டாய் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பூக்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். மண்ணில் சத்து இருந்தால் போதும், நல்லா வரும். மண் நிறைய போடணுங்கிறது கிடையாது. அதில் சத்துக்கள் இருந்தாலே நல்ல பூக்கள் பூக்குங்கிறதுக்கு இந்த தொட்டி வந்து ஒரு இது. பாருங்கள், இன்னும் மொட்டுகள் கிடக்கு நிறைய.
லாங் ஷாட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும். அதாவது நிறைய அப்படி பூங்கொத்து மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து மஞ்சளும் சிவப்பும் கலந்தது செம்பருத்தி. இது இடையில போகிற மாதிரி இருந்தது. மேலே வந்த கொப்பு வந்து காஞ்சிட்டே வந்துட்டு திருப்பி அடியில் சைட்லேருந்து 2 கொப்பு வந்து இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதான் பூ சின்னதாக பூத்துருக்கு பாருங்கள். ஏற்கனவே முதல்ல பூத்துட்டு பெரிய பூ, அப்புறம் கொஞ்சம் செடி வாடுற மாதிரி இருந்து இப்போ அடியிலேருந்து 2 புது கிளைகள் வந்து அதில் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து மல்லி, பழைய மல்லி செடி. இதை வந்து உடச்சி விட்டேன். நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். புதிய கிளைகள் நிறைய வந்திருக்கு, புதிய துளிர்கள். இனிமேல் சீசனுங்கிறதுனால ஓரளவுக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உடச்சி விட்ருக்கேன். துளிர்களும் வர ஆரம்பிச்சிட்டு. வெயில் வந்து சரியான அடி அடிக்குது. இனிமேல் மல்லிகைப்பூ வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இனிமேல் இதுக்கு வந்து நல்ல சீசன் மல்லிக்கு. மல்லி நல்லா பூக்க ஆரம்பிக்கும். துளிர்களும் எடுத்து நிறைய வருது. சரியானபடி உரங்கள் கொடுத்தா நல்லா பூக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு. பழைய இலைகளெல்லாம் உதுத்து விட்ருங்க, கட் பண்ணியும் விடுங்க. மேலே வந்து கட் பண்ணி விட்டாலும் நல்லா இப்போ வந்து புது துளிர்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய செடியில் புதிய துளிர்கள் நிறைய வந்திருக்கு வெட்டி விட்டவுடனே. நான் வெட்டி கூட விடலை, கையால் தான் உடச்சி விட்டேன். நிறைய வந்திருக்கு. காம்பவுண்ட் வாலை தாண்டி மேலே போயிருக்கு பாருங்கள். இது வெள்ளைக்கத்திரி, பழைய வெள்ளைக்கத்திரி செடி. இது வெயில் கீழே கொஞ்சம் ஸ்டெப்பில் கீழே இருக்கனால வெயில் படாமல் அப்படியே இருந்தது. இலைகள் மட்டும் வந்துட்டு பூக்கள் வந்துட்டே இருந்தது. இப்போ வெயில் பட ஆரம்பித்தோடனே அதுலேயும் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருப்பாருங்க. இது 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகிட்டு இந்த செடி வச்சு. இன்னும் காய்கள் கொடுத்துட்ருக்கு. எடுத்து போடணும்னு தான் நினச்சேன். வெயில் பட்டவுடனே காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. 2 காய் இருக்குது. இன்னொரு வந்து காய் வந்துட்டுருக்கு, பிஞ்சாக இருக்குது பாருங்கள். வெள்ளைக்கத்திரி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். 2.5 வருஷம் இருக்கும் ஆச்சு. அதே தொட்டியில் தான் இருக்குது, மண் தொட்டியில், பெரிய தொட்டியில் இருக்குது. இதுக்கு வந்து சூரிய வெளிச்சமும் அவசியம். தண்ணி, சூரிய வெளிச்சம், காற்று எல்லாமே படணும். பட்டால் தான் அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து நமக்கு அறுவடை கொடுக்கும். இது வந்து ரோஜா செடி, ரெட்டு ஊட்டி ரோஜா. இதில் 2 மொட்டுகள் இருக்குது. புதிய கிளையிலேருந்து ஒரு மட்டும், இன்னொரு கிளையிலேருந்து ஒரு மட்டும் வந்திருக்கு. 2 மொட்டுகள் வந்திருக்கு. செடி நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. 1 2மா தான் பூத்துக்கிட்டுருக்கு. இது வந்து ரெட் கலர் ஊட்டி ரோஜா. பிளாஸ்டிக் தொட்டியில் தான் இருக்குது ஓரளவுக்கு. பாருங்கள் அதோட வளர்ச்சியை. 2 மொட்டுகள் நல்லா பெருசாக வச்சுருக்கு. ஒரு ஊட்டி ரோஜா செடி தான் என்கிட்ட இருக்குது. இது தக்காளி, அது பக்கத்துலேயே இருக்குது. அது எவ்வளோ ஹைட் எடுத்து காம்பவுண்ட் வாலுக்கு மேலேயே போயிடுச்சு பாருங்கள். மேலே வரைக்கும் போயிடுச்சு. இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஹைட் வச்சோன்னே தான் கொஞ்சம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் காய் வைக்க ஆரம்பிக்கலை. இதோடு சேர்ந்தது மாடியில் இருக்குது. அது இப்போ தான் கொஞ்சம் பூக்கள் வச்சு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிடிக்கிற மாதிரி இருக்குது காய்கள். ஹைட்டாக நல்லா ஹைட்டாக போகுது பாருங்கள். அதுலேருந்து மேலேருந்து கொப்பு பிரிஞ்சு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா தக்காளி பூக்கள். கொஞ்சம் வெயில் வர முன்னாடி காய்ச்சிட்டுனா ஓரளவுக்கு நிறைய கொஞ்சம் ஈல்டு கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.